Guys, welcome back to Pro Play Tamil Gaming. Guys, இந்த விஷயம் இந்த வெயிட் பண்ணுங்க. இந்த ஆட் போயிட்டு அப்புறம் இன்ட்ரோ கொடுக்குறேன். கண்டினியூ பண்ணுறேன். எப்பறம் இன்ட்ரோ கொடுப்பேன். கைஸ் லாஸ்ட்டாக போனேன் ஆட் வந்துச்சு. நான் வெளியே போயிட்டு திரும்பி வந்திருக்கேன் கைஸ். அவ்வளோதான். வெளியே போயிட்டு வராமே இருக்கலாம் கைஸ். இதுக்கு ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். டேய் அது இல்லைடா. இதோட மறுபடியும் பாருங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வரதுக்கு. இந்த ஆடே 30 செகண்ட் 20 செகண்ட் தான் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். சரி கைஸ், இப்போ நைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் தூங்கியாச்சும் ஓப்பன் சேட்டிங் பார்த்தீங்களா? ரீஸ்பான் பாயிண்ட் செட் ஆகிடுத்து. ஓகே ஒன்று போட்டு விடுவோம். சும்மா ஒன்று போட்டு விட்றோம் சேட்டில். இல்லை வேணால் நம்ம அடுத்தது ரோட் பண்ணணும். இது இந்த மாதிரி வீடை கட்டுறதெல்லாம் வேஸ்ட்டா. நல்லா மைனிங் போடும். ஃபுல் மைனிங் போய் சும்மா வெளியே வரக்கூடாது. ஃபுல் மைனிங் கீழே வரைக்கும் ஃபுல்லாக போய் தண்ணி இருக்குது. மேலே நல்லா மலைக்கு மேலே போடா. கீழே ஃபுல்லாக தண்ணியாக தான்டா இருக்கும். ஒரு காட்டடா இங்கே என்கிட்ட எதுவுமே காட்ட வேணாம். மேலே மைனிங் மட்டும் போ. சாரி கேஸ், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நிறைய கோல் ப்ளஸ் இரும்பல் இருக்கும். இரும்பல்லாம் இல்லை கேஸ் எனக்கு. எங்கே பார்த்தியா ஏன்டா சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட போய் சொல்லலாம். வீடியோவே போட முடியாதாடா. அதுதான் போ. கீழே போ கீழே போ கீழே போ கீழே போ. இப்போ நோண்டு கீழே நோண்டு கீழே அங்கே கீழே நோண்டு கீழே நோண்டு. இங்கேயா நோண்டு எங்கேயாவது நோண்டு காட்டுறேன். காலி கீழே நோண்டுறா. நாங்கள் போய் ஒரு பிரிட்ஜு போட்டிருக்கோம். அது பார்த்து எதுவுமே பண்ண போதில்ல. கீழே நோண்டி ஷவல் வச்சு ஷவலத்துல நோண்டணும் பண்ணேன். ஐயோ இந்த கோபிள் ஸ்டோன் வந்துடும். இந்த மாதிரி ஸ்டோன் பிக்ஸ் தான். இந்த கோபிள் ஸ்டோன் மட்டும் தான் வீச வரும். உனக்கு கீழே போனால் வேறு கொஞ்சம் நிறைய வுட் எடுத்துக்கலாம். நான் கீழே உடஞ்சிச்சா ஸ்டிக் எடுக்க நம்ம அப்புறம் சரி மேலே கூட அப்புறமேட்டு வந்துக்கலாம். நான் நோண்டுவோம் அப்படியே. கேவுக்கு வந்திருக்கோம். கேவுக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோங்க. கீழே பாடுற மேலே பார்த்தா எப்படா கேவு கிடைக்கும். இங்கே இருந்தாடி இருக்குது பெரிய கேவு. டார்ச் எடுத்துட்டு வரலடா. டார்ச் எடுத்துட்டு வர்றது நம்ம தப்பு தான்டா. வெயிட் பண்ணுறோம். உள்ள ஷீட் பண்ணி பார்ப்போம். கேவு இப்படி இருக்குது. ஜாம்பி நிறைய இருப்பாங்கடா. நான் மட்டும் கம்மியாக இருப்பாங்கடா சொன்னேன். போடாடே தண்ணி இருக்குது தண்ணி இருக்குது. உசுரை காப்பாற்றிக்கலாம். தண்ணியில் குச்சி இருறா அதுக்குள்ளே எப்படா குதிப்ப. சே ஐயோ என்ன ஐயோ. டார்ச் எடு. டார்ச் எடுத்துக்கலாமா? இன்வெர்ட்டரியில் இருக்கான்னு பாரு முதல்ல. இன்வெர்ட்டரியில் சாப்ளிங் வச்சுருக்கேன். இதில் ஒரு டார்ச் கலர் இல்லை. நம்மக்கிட்ட கோல் இல்லையே. டார்ச் ரெடி பண்ண முடியாது. ஸ்டிக் மட்டும் தான் இருக்குது. இப்போ தான் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது பார்த்தியா? ஓகே இந்த கோலில் எடுத்துக்கலாம். எடுத்துனா டக்குன்னு இதுக்குள்ள எடுக்காமே இருக்கேன். மேலே இருக்கா இல்லை. ஜோ டார்ச் இதே பண்ண போகிறோம். சைடில் இருக்கு கைஸ் ஒன்று பார்த்தேன். இங்கே அங்கே 2 இருக்குது. சரி நோண்டா. எக்ஸ்பி கிடைக்குது. இது இல்லையா நிறைய மரத்தை இருக்கும். வெட்டிடணும் கைஸ். நம்ம ரியல் லைஃப்பில் வெட்டக்கூடாதுடா. இந்த கேமில் வெட்டி தான் ஆகணும் கைஸ். மரத்தை வெட்டுறோம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த கேமே விளையாட முடியாது மரம் வெட்டாமல். நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே மரத்தை வெட்டினா தான் நம்மளால் எதையும் வெட்ட முடியும். கையை வச்சு அதை வெட்டினா கிடைக்காது கைஸ். மரத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் வெட்ட முடியும். இங்கே மேலே கீழேருந்தே வெயின் பண்ணுறா. கோபிள் ஸ்டோன் கூட கைஸ் மேலே எதுவும் இல்லை. மேலே கோல் இருக்கான்னு பார்த்தேன். கிளம்பலாம். வேறு எதுவும் கோல் இல்லை. மேலே போவோம். கைஸ் மழை வேறு பெய்யுது கைஸ். வச்சு ஒரு காட்டா மழை பெய்ய வேறு கடுப்பு காட்டா. மரத்தை மைன் பண்ணுறா. ஐனிங் காட்டை போட்டு மரத்தை மைன் பண்ணுறா. எங்கே மரம்? மரம் அந்த நாங்கள் ஒரு ஐலாண்டில் இங்கே தானே இருக்குது. இந்த மரத்தை பீஸாக வெட்டி எடுத்துட்டோம் கைஸ். நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். மேலே தான் இருக்குது மரம். மேலே இருக்குது பாரு. மலைக்கு மேலே போ. இருக்கு பாரு மரம் நிறையா. என்னண்ணா அவங்க ஒரு பிரிட்ஜு கட்டியிருந்தேன்ல. ஏன் திரும்ப பிரிட்ஜு கட்டியிருந்தேன். அந்த ஐலாண்டில் நிறையா மரம் இருக்கும் பாரு. அங்கே அவ்வளோ தூரம் போகணும் கைஸ். அதுக்கெலாம் போக முடியாது கைஸ். டைமே இல்லை. இது போட்டு ஸ்பீடாக ஓடுவேன். அவ்வளோதான். நீ ஸ்பீடாக ஓடு. எதுவும் பண்ண போகிறதில்ல. மேலே நீ அந்த பிரிட்ஜுக்கெலாம் போகாத. மலைக்கு மேலே ஏறுறா. யாரோ நம்மளுக்கு படிக்கட்டு கட்டிச்சிருக்காங்க. அவ்வளோதான். படிக்கட்டு இல்லைடா டே. மழை எப்பயுமே இப்படி தாண்டா இருக்கும். படிக்கட்டுலாம் கட்ட மாட்டாங்களா மலையில். ஆடுக்கு அதெல்லாம் கட்டியாச்சு. வெட்டிடு. சரி பார்ப்போம். வெட்டிடு. இது ஆடு தான் கைஸ். கொஞ்சம் தப்பு. ஏன்னா நான் நைட்டு நீ சாப்பிட்டு வந்து சர்வே பண்ண முடியாது கைஸ். நம்ம சாப்பிட்டுணும். ஆமாம் அதுக்காக தான் இங்கே சாடு வெட்டுறோம். இல்லை நாங்கள் நைட்டு செத்து தான் போவோம். செத்துட்டோம்னா சூப்பர் நிறைய மரம் இருக்கும். இங்கே ஒரு மரம் எடுத்தேன் தெரியுமா? இங்கே பாரு. இந்த மரத்தையும் இருப்போம். உயிரினத்தையும் கொள்ளுவோம் கைஸ்.
தூங்கம்மா நிறைய மரம் இருக்கு. இதுக்கு எந்த ஆடியும் வெட்ட மாட்டோம். நாங்கள் பற்றி நிறைய மரம் இருக்கா. நான் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். இப்போ ஏறு இந்த வீடியோ ஜஸ்ட் 20 மினிட்ஸ் கூட இல்லை, 18 நிமிஷம் தான். பார்த்தியா இங்கே அப்படியே ஒரு பிரிட்ஜ் போட்டுச்சிருக்கேன். எங்கடா பிரிட்ஜு? இதோ இங்கே பிரிட்ஜ் இப்படியா கைஸ் இருக்கும்? இல்லைடா ஸ்லாப்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு போட முடியாது, போட்டேன் அவ்வளோதான். இங்கே பார்த்தியா நிறைய மரம் இருந்துச்சு. இங்கே நல்லா தான் கைஸ் இருக்குது, அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் கைஸ் பிரிட்ஜை வந்து அதை வச்சு எதுவுமே கிராஃப்டே பண்ண முடியல கைஸ். பிரிட்ஜை வச்சு ஏனே தெரில கைஸ். ஆமாம் கைஸ், ஆனால் தான் நாங்கள் பிரிட்ஜுக்கு எதுவும் எடுக்கிறது இல்லை. ஓக்கு அப்புறமா வந்து மற்ற ட்ரீஸ் மட்டும்தான். ஓக்கு மாக்ரூ அது படுறா மாக்ரூ, அது என்னது? அது மேங்க்ரூ. அந்த மேங்க்ரூ கட்சிக்கு ஒரு மரம் மட்டும் போதுங்க கைஸ். அத்தனை இது கிராஃப்ட் பண்ணலாம் கைஸ். பாருங்க கைஸ் எவ்வளோ கட்டாக இருக்குன்னு இந்த ஒரு மரத்துலேயே. ஆமாம் கைஸ், கைஸ் நம்ம ஒரு உட் கட்டராக மாறிட்டோம். மேலே பாருங்க, இருங்க நம்மகிட்ட படந்து லம்பர் ஜாக் தான் கைஸ். உட் கட்டருக்கு இன்னொரு பேர் வந்து லம்பர் ஜாக்கு. செத்து எத்தனை விட்டு பாருங்க கைஸ். இந்த மரத்துல இருந்தா கண்டிப்பாக பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணுறாங்க எல்லாம் மைண்ட் மினிட்ஸ் முடிஞ்சவளுக்கு. ஆமாம், இங்கே ஆப்பிள் இது ஆப்பிளும் ஸ்டிக் இருக்கு கைஸ். இது நம்ம வீட்டுக்கு கிளம்புறது தான் கைஸ். ஒரு ஆடு அப்பாவித்தனமாக கொண்டுட்டோம். அதை நடக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. எங்கட இந்த பிரிட்ஜு மாட்டு தொலை கூட மாட்டாங்க கைஸ். மாடை இந்த பிரிட்ஜு இந்த ஆடு சைடு தானே இருக்கும். இந்த தாண்டி போனால் பிரிட்ஜு. இந்த சீட்ஸ்லாம் கொஞ்சம் ஹே வளர்க்கலாம்டா. சீட்ஸ் வீட்டில் புல் வளர்த்தா தான் மாடுலாம் வந்து தின்னும்ல. மாட்டுக்காக ஏதாச்சும் வளர்க்கலாம். வீட்டில் இன்னும் 4 வச்சுருக்கேன். ஏற்கனவே வச்சுருக்கியா? அப்போ கிளம்பலாமா? செடியாக வச்சுருக்கே? செடி இல்லைடா, ஏற்கனவே சீட்ஸ் 4 வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஓகே அப்போ கிளம்பு. இப்போ ஸ்பீடாக போகணும். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு லேட்டாக இருங்க கைஸ். ஆமாம், கொஞ்சம் லேட், அவ்வளோதான். சீக்கிரம் லேட்டு, அதான் ஆஃபீஸ் சீக்கிரமாக போகணும். லேட்டாக போனால் நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தானே இருக்கு. நம்ம ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோம். மாடு பிக்கு சின்ன பிக்கில் விட்டுடுறோம். இது எங்கள் பிக்கை பார்த்தாலே வெட்டிடுவோம். ஏன்னா பிக்கை சாப்பிட்டா தான் கேஸ் இந்த மைண்ட் கிராஃப்ட் நல்ல ஹெல்த்தி வரும். ஆமாம், பிக்கு தான் ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. ஆமாம், பிக்கை சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தி ஆயிரும் கைஸ். டக்குன்னு ஹெல்த்தி ஏறிடும். நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்தாச்சு, சீக்கிரம் ஆஃபீஸ் வந்தாச்சு, சீக்கிரம் உள்ளே போய் டேபிள் வேக வச்சு சாப்பிட்டா நான் இன்னும் சீக்கிரமாக ஏறும் கைஸ். கிட்டத்தட்ட 5 ஹார்ட்டுக்கிட்டே ஏறும் கைஸ். சீக்கிரம் நம்ம சீக்கிரம் போய் உட்காரணும். சீட்ஸ் காட்டுறேன். 4 எடு. ஹோவ் எடுத்துக்கோ. ஹோ செய்யலையே. ஹோ செய்ய ஏமிச்சிருக்காங்க. சரி ஹோ இப்போ செய்வோம். இருக்க ஸ்டிக்கில் அதுக்கே போயிடும் போடா. இந்த இங்கே தான் கைஸ் இருக்கு. அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. ஏன்னா தண்ணி இருக்கிற இடமா போய் போடுறோம். இங்கே பண்ணலாம். ஓகேடா, நல்லா தண்ணி இருக்குது கைஸ். இப்போ வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. விவசாயம். எஸ், 4 சீட்டு 4 தங்கிச்சு போட முடியும். நாளைக்கு எஞ்சி பார்த்தா நல்லா ஏறி இருக்குல்ல. ஆமாடா. நைட் டியூரிங் தண்டர் ஸ்டாம்ப்ஸு. மழை பெய்யும்போது தூங்க முடியுமாடா? தூங்க முடியுமா தெரியல. செக் பண்ணி பார்க்கலாங்க தூங்க முடியுமான்ட்டு மழை பெய்யும் போது. இல்லை, you can only see but during its night and during thunderstorms guys. நைட்டு தண்டர்ஸ்டாம் அப்போ இருந்தாலும் தூங்க முடியுமா கைஸ்? இது என்னடா வீடு? இது என்னோட இதுடா. இது எத்தனாவது பாட்டுறா மைண்ட் கிராஃப்ட்? இப்போ நாங்களா சரி. ஓகே ஒரு விஷயம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த இன்னொரு வேர்ல்டில் நல்லா கட்டினோம்லாம் ஒன்று மேலே இந்த ஃபைட்டிங் ஏரியாவில் கட்டலாம். அந்த வேர்ல்டு என்ன பேர் என்ன? அது ஜிஜிஜி. அதுக்கு போகலாவா? ஷீட் பண்ணுங்க கைஸ். வேறு வேர்ல்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். அந்த வேர்ல்ட்ஸ் கூட நம்ம வந்துடுச்சு. கைஸ் இந்த ஜிஜிஜி வேர்ல்டில் தான் இவன் நல்லா பயங்கரமாக செஞ்சுருக்கான். பாருங்கள் கைஸ். இனிமேல் அயன்கால மாதிரி ஸ்பான் பண்ணாதரா. இங்கே பாருங்கள், இந்த வீடு தான் அவனோடது. இப்போ சர்வேர் மாதிரி ஏறான். ஆமாம் கைஸ், நான் என்ன பண்ணேன்னா நான் சுற்றி காட்டுவாங்க. ஆமாம் கைஸ், இங்கே பாருங்கள், நான் இந்த ஜாம்பிஸில் வரும். இங்கே நான் இதை வச்சு சுற்றி ஒரு அயன்கால் அடிச்சுட்டு எஸ்கேப் பண்ணலாமா? அட்ரா ஓடு தூக்கி அடிக்கிறாங்க கைஸ். கைஸ் ஒருத்தர் கொண்டு இருக்கான் போல கைஸ். அவன் அதனால தான் இப்போ செத்து கிடக்கிறான். கூட்டு சேர்ந்து அடிக்க போகிறான். பின்னாடி வரானான்னு பாரு. இல்லை வரல. பாரு, நல்லா பாரு. மறுபடியும்
வர்றா ஒரு ஆமால் தோட விட்டுட்டா கைஸ். வீட்டுக்குள்ள ஓடுறா. வீட்டுக்கு என்ட்ரன்ஸே நீ கட்டலையாடா? இன்னும் கட்டலடா. ஷூட் பண்ணு கைஸ். என்ட்ரன்ஸ் கட்டி கைஸ். நான் என்ட்ரன்ஸ் கட்டிட்டு இருக்கோம் இப்போ. என்னடா இடமே இல்லை. எர்ரா வெயிட் பாய். இங்கே பாருங்க கைஸ். இதான் கைஸ் நம்ம என்ட்ரன்ஸாக இருக்க போது இப்போதைக்கு. ஆமாம் கைஸ். பாருங்க கைஸ், இதாங்க கைஸ் நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒரு பிஸ்டன் வைடா. பிஸ்டன் ஓகே. அப்படி வைக்க கூடாது. இங்கே பாரு, இங்கே ஒன்று மைண்ட் பண்ணு. இல்லையா? மைண்ட் பண்ணு. மைண்ட் பண்ணிட்டேன். எப்படி பிஸ்டன் வைக்கணும் காட்டுறேன். இதெல்லாம் இதுக்குள்ள வைக்கிற ரெஸ்டாரண்ட் டஸ்ட்டு. இப்போ வெட்டுறா. இப்போ வெட்டுறா. மைண்ட் பண்ணுறா. ஏசி எனக்கு புரிய வைக்க முடியல. மைண்ட் பண்ணிட்டேன். இங்கே இதெல்லாம் என்ன பண்ணுவேன்? குர்ரா நான் மைண்ட் பண்ணி தரேன். பாருங்க எனக்கு சொல்லி புரியுற மாதிரி சொல்கிறா. புரியுற மாதிரி தான் சொல்கிறேன். புரியுமா கேஸ்? நான் புரியுற மாதிரி தான் இங்கே சொல்கிறேன். இவனுக்கு புரியல, நாம் என்ன கேஸ் பண்ணுறது? இருங்க இவன் ஒன்று பேச நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. கேட்காதால விட்றேன் கேஸ். பிஸ்டன் தான் நம்மளுக்கு வேணும். பிஸ்டனே இல்லை, ஸ்டிக்கி பிஸ்டன். பிஸ்டனே ஓகே. அதுக்கு ஸ்டிக்கி பிஸ்டன். பிஸ்டன் ஸ்டிக்கி பிஸ்டன். இப்போ நம்ம இதை எடுத்துக்கணும். லிவர் நம்ம கிட்ட இருக்கிறதுனால லிவர் வச்சாச்சு நம்ம. இப்போ இதை வந்து என்ன தெரியுமா கேஸ் பண்ணணும்? இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி போடணும். ஏதாவது இப்படி போடணும். ஃபேஸ் கேம் எப்படிண்ணா கேஸ்? அவ்வளோதான் கேஸ். இதெல்லாம் மேலே கதை அடைச்சிடணும். ஒசிர் நினச்சி மேலே கதெல்லாம் வச்சு அடைச்சிடலாம். கைஸ் அப்புறமேட்டு இந்த வீடு பெருசாக இருக்குங்கக்கா சொல்லாதீங்க. வீடை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். வச்சு நிறைய பண்ணு கேஸ். இன்றைக்கி பண்ண முடியாது. நாளைக்கு அடுத்த பாட்டில் கூட உங்களுக்கு சொல்லித்தரேன் கேஸ் என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு. ஆமாம் கைஸ். அப்புறமா அவ்வளோதான் கேஸ். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இதே மாதிரி போடுறோம். இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி. ஏய் நகட்டிச்சிடலாம் கேஸ். கேஸ் இந்த வீடியோ 18 மினிட்ஸ் கூட வராதுன்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ் தான் கேஸ் இந்த வீடியோ. கீழே வர்றா போடுவா. குளிஞ்சிக்கோ. அப்படி போடு. அது நிறைய குளிஞ்சிட்டு கூட போகலாம் இந்த கேமில். ஓகே அதுதான். நடுவில் வந்து கேஸ் தப்பாக வச்சிட்டோம் கேஸ். இதை மட்டும் மைண்ட் பண்ணுறேன். எனக்கு பிளான் வருது. அந்த பிளான்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த சைடு மட்டும் மைண்ட் பண்ணேன். இந்த பிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்து ஸ்டிக்கி பிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துரு. அப்புறமேட்டு இங்கே ஒப்சீரியன் கவர் பண்ணுமா? ஒப்சீரியன்லாம் கவர் பண்ண தேவையில்ல. ஸ்டிக்கி பிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துரு. இந்த ஆட சைடு உடச்சிரு. இதுமா அதை உடச்சிருதுடா. இதை ஓடுறா. இதையா? இந்த ஒரு லேயர் மட்டும் ஓட. ஒரு லேயர் மட்டும்தான். அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு போட்டல அதே மாதிரி ஸ்டிக்கி பிஸ்டன்ஸ் எடுத்து போட்டுருவேன். இங்கே குளிஞ்சிக்கிட்டே போடுறோம் மேலேயும் கீழும். இப்போ பாருங்க ஈஸியாக கார் பண்ணிகிட்ருக்கோம். கார் பண்ணி முடிச்சாச்சா? கேஸ் இப்போ என்ன பண்ணணும்னா நடுவில் ஒரு ஒப்சீரியன் போடணும். நடுவில் ஒப்சீரியன் ஃபுல்லாக போட்டு ஒன்றே மட்டும் போடு. இங்கே மட்டும் போடு. இது முதல்ல லிவர் கனெக்ஷன் கொடு. இதை இங்கே வந்து இதை போட்டு இங்கே வை. இங்கே வைடா. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். லிவர் ஆன் பண்ணு. இதுக்கெல்லாம் ஓகே. லிவர் ஆன் பண்ணு கைஸ். இப்போதா இது வாலில் போட முடியுதான்னு பாடுறோம். வாலெல்லாம் போடவே முடியாதுடா. அப்படியே இங்கே போட்டுடலாம் கைஸ். மேலே எப்படி கைஸ் போடுறது? கீழே போட்டுடலாம். ஆனால் மேலே எப்படி கைஸ் போடுறது? ஓகே அவ்வளோதான். ஈஸி. இந்த மைண்ட் பண்ணுறோம். போதும். அங்கேருந்து போட்டு வா. லாஸ்ட்லேருந்து போட்டு வா கைஸ். லாஸ்ட்டில் ஒரு இடத்துல போடவே இல்லை கைஸ். இவன் அங்கே பிஸ்டன் இல்லை, அங்கே செஸ்ட்டு தானே இருக்குது. இது கனெக்ட் ஆகல. இங்கே ஒன்று போடு. பாருங்க இப்போ ஆஃப் அண்ட் ஆன் பண்ணது லிவரை. ஓகே எல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மேலே மட்டும் தான் கனெக்ட் ஆகலை. பாருங்க இப்போ கனெக்ட் ஆகிடுச்சா? அப்போ மேலே லேயர் மட்டும் உடச்சிரு. அந்த லேயர் மட்டும் உடச்சிரு.
இப்போ அடுத்து என்ன தெரியுமா பண்ணணும், இந்த ஸ்டிக்கி பேஸ்ட் ஆஃப் பண்ணு டக்குன்னு ஆஃப் பண்ணு. ஓகே இப்போ ஆஃப் பண்ணியாச்சா, அது சரியாயிடுச்சா கைஸ். ஒப்சிடியன் மேலே மட்டும் போடுறான், அந்தாட்டி இதே மாதிரி போடுறான். நடுவில் போட்டாலும் நான் அப்புறம் சொல்கிறேன் எப்படி போகணுன்ட்டு. நான் கீழே இருக்குல்ல, அந்த கீழே மட்டும் ஃபுல்லாக போட்டுட்டே போ ஒப்சிடியன். ஒரு இடத்துல மட்டும் போடு, இந்த இடத்துல இங்கேருந்து அப்படி கீழே மட்டும் போடு, ஒரே இடத்துல மட்டும் போடு. அங்கே மட்டும் போடுறா, அடிச்சு கொண்டுறா கைஸ். கொஞ்சம் தப்பு வச்சுக்கோதீங்க. அமுச்சு விட்றான் போயிட்டலாம். அப்போதுக்கு அவனே கொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணுறா, ஆன் பண்ணுறா. இப்போ இரு, அப்படியே ஆன் பண்ணு. மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடு. டேய் உங்களுக்கு சொல்கிறவா புரியுதா இல்லையா? இதை விட்டுரு நீ விட்டுரு. இப்போ நீ எந்தாட்ட போ. மேலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடு. ஏய் மேலேனா இந்த மேலே இல்லைடா, இங்கடா மேலே ஏறுறா. இந்த மேலே ஏறா? க்ளோஸ் பண்ணிடுறா, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறா. தெரியவே கூடாதுடா, தெரியாதவங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறா. ஏய் இப்போ இதுக்குள்ள போட்டேன். ஓகே அது மட்டும் உடைச்சிடு. நான் மேலே ஒரே ஒரு பிளாக் மட்டும் உட. சூப்பர், கரெக்டாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறா. உள்ளே போயிட்டு ஆஃப் பண்ணு. இது தப்பாக இருக்குடா. இது இப்போ ஆன் பண்ணு. இது மறைச்சிரு. இதை நவுறது தெரியக்கூடாது இடத்துல. இது இப்போ கொஞ்சம் உனக்கு போன் மீல் வேணும். போன் மீல் எடு. இது பயங்கரமாக செஞ்சுட்ருக்கோங்க. போன் மீலாம் எதில் வைக்கலாம்? ராட்டன் ஃப்ளஷ் தேவை இல்லை. எடுத்து ஃபுல்லாக இதை மறைச்சிரு. இது தெரியவே கூடாதுடா, தெரியாதமா மறைச்சி விட்டுரு. நம்மளுக்கே தெரியக்கூடாது. இங்கே இப்படிலாம் மறைக்கக்கூடாது. கொடுக்க நான் மறைச்சி தரேன். இங்கே பாருங்க இதை இப்படியே நமக்கு தெரியாதமா ஃபுல்லாக இந்தாட்டு சைடும் இந்த ரெஸ்டாரண்ட் டஸ்ட்டில் அப்படியே மறைச்சிடணும். இதை பாருங்கள், இது பூ மாதிரிலாம் வரவே கூடாது கைஸ். கம்முனிடுறா, பாடாதரா ரெக்கார்டிங். அப்போ இதையும் மறைச்சிடணும் கைஸ். பூவாக வருது. பூ தான் கைஸ் முக்கியமாக வரவே கூடாது நமக்கு. இந்த இடத்துல செடி தான் வரணும். செடி இருந்தால் தான் கரெக்டாக மறைக்க முடியும். அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. இது பார்த்துக்கூட இப்போ இதையும் மறைக்கணும். இதெல்லாம் எடுத்துரு இதை பூ எடுத்துரு. ஐயோ, இந்த குவாட்ஸில் வளருமா அந்த போன் மீன்? தெரில கைஸ். வளருது கைஸ் குவாட்ஸில். வரல, விட்டுருங்க. இங்கே சைடு ஃபுல்லாக இந்த இதை மறைக்கிற மாதிரி போட்டுருங்க. நீங்கள் பாருங்கள், தெரியாதமா எல்லாத்தையும் மறைச்சிடணும். போய் தொலை பூ கைஸ். முடியுமா? அந்த காட்ஸில் இப்படி தான் வளராது. ஓகே அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே மறைக்கல. இப்போ முங்கி கொஞ்சம் போன் மீல் எடுத்து போட்டு விடணும். நான் பாருங்கள், இப்போ தெரியாமல் இருக்கா கைஸ்? இங்கே பாருங்க கைஸ், எதுவுமே தெரில. இப்போ உள்ளே போய் கைஸ் பாய் ஃப்ரம் ப்ரோ பிளே தமிழ் கேமிங். அந்த அடுத்த பார்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதே அடுத்த பீட்டு அப்படியே போடுற வீடியோவில்.